ஜெய் சர்க்குருநாதா. ஷிரடிக்கு குருநாதனை பார்க்க வந்தாங்க இந்த ஜெர்மனியிலேருந்து சேர்ந்த சிட்டுக்குருவிகள். ஏன்னா பாபா சொல்வார் இல்லையா, என்னுடைய ஆள் 7 கடல் தாண்டி இருந்தாலும் அவனை ஒரு சிட்டுக்குருவினுடைய காலில் நூலை கட்டி இழுக்கிற மாதிரி இழுப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் ஜெர்மனி சேர்ந்த இந்த பக்தர்களை குருநாதர் ஈர்த்தெழுத்திருக்கார். அவர்களை ஈர்த்தெழுத்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு கருவியாக அடியேனையும் பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான இடங்களை சுற்றி காக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் குருநாதர் எங்களுக்கு கொடுத்தார். இப்போ நாங்கள் ஷிரடி ஏர்போர்ட்டில் இருக்கோம், கிளம்புறோம் சென்னைக்கு. நாங்கள் உள்ளே வரும்பொழுது மழை இல்லை, உள்ளே வந்த அடுத்த செகண்டு சரியான மழை. ஃப்ளைட் சரியாக 5:10 தான். ஸோ வெயிட் பண்ணோம். இப்படி பார்த்தா பாபாவுடைய அந்த சமாதி மந்திரில் இருக்கக்கூடிய அந்த லைவ் இங்கே ஓடின்னு இருந்தது. அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துருந்தோம். சரிங்களா. அடியன் கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வரதுனால அது ஒரு பக்கம். ஆனால் இவங்க எப்போயாவது ஒரு முறை தான் வர முடியும். பாருங்கள், 8 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணது இப்போ தான் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ குரு இப்போ தான் கருணை காட்டியிருக்கார். ஆனால் அவங்களுக்கு இது ஈஸியான விஷயம் கிடையவே கிடையாது. கிடைத்தருக்கு அரியதான ஒரு விஷயம். ரொம்ப ஆனந்தத்தோட கண்ணீர் மல்க அவங்க ஷிரடிலேருந்து சென்னை ஃப்ளைட்டுக்கு கிளம்புனாங்க. நாங்கள் எல்லாருமே இந்த ஃப்ளைட்டில் ஏறி அமர்ந்து கொண்டு, அதாவது உடல் ஃப்ளைட்டில் இருக்கும், மனசு குருநாதர்கிட்ட தான் இருக்கும். இது எல்லா பக்தர்களுக்குமே உள்ள ஒரு விஷயம். ஆனால் என்ன, ஊரில் இறங்கினது பிறகு திருப்பி பழையபடி மனசு மாறிடும். அப்படி இல்லாமல் உடம்பு வேணால் நம்மக்கிட்ட இருக்கலாம், மனசு என்றைக்கும் ஷிரடியில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நினைப்பை நம்ம சதா உருவாக்கிக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறதையும் இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். 2 முறையும் ஜன்னல் சீட்டில் சுவாமி உட்கார வச்சார். ஸோ அவங்க ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஷிரடிக்கு நான் நிறைய முறை சொல்லுவேன், ஷிரடிக்கு நீங்களாம் போகணுன்னா ஆத்மார்த்தமாக வாங்க, ஆத்மார்த்தமாக அனைத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக வாங்க, ஒரு பிக்னிக் மாதிரி வராதிங்கங்கெல்லாம் அடியை நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இந்த ஜெர்மனி பக்தர்கள் ஒரு உண்மையான ஆத்மார்த்தமான பக்தர்கள். ஸோ சென்னை இறங்கி நாங்கள் ஏர்போர்ட்டில் ஒரு நடராஜ சுவாமியினுடைய அந்த எதிர்க்கு மூர்த்தி, ஸோ அங்கே நின்றபடி அவங்க ஒரு மிக்க கண்கலக்கத்தோடு நன்றிகள் கூறி விடை பெற்றாங்க. நானும் புறப்பட்டு எங்கள் ஊருக்கு நான் வந்துட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றிகள். சாய்ராம்.